பிரஜைகள் முன்னணியின் தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் நுவரெலியா மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இன்றும் முன்னெடுக்கப்பட்டன. நுவரெலியா நானோயா பிரதேசத்திலும் இன்று தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இலங்கை அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக 100% பெண்களுக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் இம்முறை பிரஜைகள் முன்னணி வேட்பாளர்களை களமிறக்கியுள்ளது. தமது பிரச்சினைகளை பாராளுமன்றம் சென்று தாமே தீர்த்துக் கொள்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கும் வகையில் இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த மலையங்கத்துக்கு வந்து 35 வருஷம் எந்த கட்சியிலையும் வந்து எங்களுக்கு உதவி செஞ்சு கொடுக்கல யாருமே. பயப்படாதீங்க, நம்ம பஸ் நான் போடுறேன், நம்ம பஸ்க்கு போடுவோம், நான் போடுவேன் கட்டாயம். ஐயா நம்ம வீட்டு பக்கத்துல தான் இருக்காங்க, இவங்க ஓட்டு கிடைச்சோன்னு இவங்க கொழும்புல போய் வீடு எடுத்துட்டு இருக்க இயலாது. அவங்க இங்கதான் வரணும், நம்ம தட்டி கேட்க இயலும், நம்ம கேட்போம், நம்ம வாங்குவோம். இன்று நுவரெலியா நானோயா பகுதிக்கு பிரச்சார நடவடிக்கைகளுக்காக சென்ற பிரஜைகள் முன்னணிக்கு மக்களின் மிகுந்த ஆதரவு கிடைத்தது. ஆனா ரங்காசர் எடுத்திருக்க முடிவு நல்ல முடிவு, எனக்கு சரியான விருப்பம். அவர் கட்சியிட்ட வளரணும், அதுவும் இல்லாம ஒரு காலம் இல்லாம எங்க பெண்களை கொண்டு போறாங்க பாருங்க, இது இதோட பாராட்டக்கூடிய ஒரு காரியம். அவங்களுக்காக நாங்க ஓட்டு கொடுப்போம். நம்பிதான் நாங்க இருக்கிறோம், அவர் செய்வார்னு எங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. அவர் செய்வாரு, அவர் வந்து மலையத்துல இறங்கி லயலயமா வந்து பாட்டு போறாரு. வேற யாரும் ஒரு மந்திரிமார் வந்து அப்படி மலையிலயும் காத்துலயும் வந்து இப்படி வீடு வாச எப்படி இருக்கு உங்களுக்கு, நீங்க எப்படி வசிக்கிறீங்க, என்ன செய்யறீங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பெண்மணியும் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புனது யார் எந்த ஒரு மந்திரிமாரும் இல்ல. அதனால அவரை நாங்க நம்பி இருக்கிறோம். நாங்க மலையகத்தில் பாரியதொரு மாற்றம் இதன் மூலம் ஏற்படும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாகும். காலங்காலமாக ஓட்டு கேட்டு வராங்க, எங்களுக்கான எந்த உதவியும் இல்லை. ஆனா பாரத் திறந்து அவங்களுடைய குடும்பங்களையே பாராளுமன்றத்துக்கு அனுப்புறாங்க. எங்களுக்கு அந்த எந்த விதமான உதவிகளும் இல்லைங்க. இந்த விதமான ஒரு நடைமுறைக்கு வர முடியாத நமக்கு இப்படி ஒரு முயற்சியோடைய பெண்களுக்கு முயற்சியே கொடுக்காத ஒரு நிலைமையில் இருந்த எங்களுக்கு இன்று எங்களுடைய கௌரவ ஸ்ரீரங்கா அவர்கள் மட்டும்தான் முன் வந்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீரங்கா சார் அவர்களுக்கு நிச்சய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மாதிரி ஒரு எங்களுக்கு மகளிர் தின முன்னணியை முன்னுக்கு கொண்டு வந்ததுக்கு மிச்ச நன்றி. எங்களுக்கு நாங்க எவ்வளவு பேத்துக்கு ஓட்டு போட்டு நாங்க அவர்களை அனுப்பினாலும் எங்களுக்கு எந்த ஒரு உதவியும் கிடைத்தது கிடையாது. காரணம் என்னவென்றால் பார்கள் நிறைய இருக்கின்றன, பாரை திறந்து வைக்கின்றார்கள். மற்றும்படி அவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் பாராளுமன்றத்துக்கு போய் சேர்கின்றார்கள். மற்றும் எங்கள் பெண்களில் நாங்கள் அடிமைத்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் இந்த அடிமை எங்களுக்கு வரக்கூடாது. எங்கள் பெண்கள் முன்னிட்டு நாங்கள் இந்த அடிமைகளை விட்டு விலக உங்களிடம் ஓட்டு கேட்கின்றோம். எத்தனையோ பேர் வந்து ஓட்டு கேட்டிருக்காங்க, நாங்க செஞ்சிருக்கோம். எங்களுக்கு டாய்லெட் வசதி கிடையாது, வீடு வசதி இல்ல, மற்றும் தண்ணி வசதி இல்ல. காலகாலமா நாங்க படுற கஷ்டம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாது. அவங்கவுங்க ஓட்டை வாங்கி கொண்டு போயிடுறாங்க. கடைசியில நாங்க ஓட்டை போட்டு அவங்கள சீட்ல உட்கார வச்சுட்டு இது நாங்க பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதே வேளையில நாங்க சொல்றோம், தயவு செய்து இந்த பெண்கள் 11 பேரையும் நீங்க அனுப்புமாறு உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். தேயிலை கட்டைகள்ல குத்துப்பட்டு மழையிலயும் காத்துலயும் நனைஞ்சி இவ்வளவு கஷ்டப்பட்டது எங்களுக்கு மட்டும்தான், பெண்களுக்கு மட்டும்தான் எங்களுக்கு கஷ்டம் தெரியும். அதனால இவர்களை கட்டாயம் நாங்க அனுப்ப முன் வருகின்றோம். பெண்களாக ஒரு 11 பேர் மிஸ்டர் ரங்கா சார் இந்த பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காரு. அதே நேரத்தில் பெண்களுக்கு ஏன் ஓட்டு கொடுக்கணும்னு நம்ம தமிழ் மக்களே நம்ம கேட்கிறோம். அதே நேரத்தில் நம்ம வர இருக்கிற மந்திரிமார் எல்லாம் வர்றாங்க, ஓட்டு கேட்கறாங்க, வாங்கிட்டு அவங்களோட குடும்ப நிலையை அவங்களோட சுயநிலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மலையகத்தில் அட்டையில கடிச்சுக்கிட்டு கட்டையில குத்திக்கிட்டு மலையில நனைஞ்சிக்கிட்டு காத்துல நனைஞ்சு கொழுந்து பறிக்கிறது இந்த பெண்கள் தான். ஆனா ஆம்பளைக்கு நம்ம கொடுத்து போறோம், அவங்க பாருக்கு தான் போறாங்க, பாரை தான் திறக்கிறாங்க. இந்த மலையகத்துல ஒரு 10 அடிக்கு ஒரு பார் இருக்குது. எங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னா, இந்த பெண்கள் 11 பேர்த்த நாங்க எல்லாரும் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் ஒத்துழைச்சு இவங்கெல்லாம் நம்ம பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பணும். அப்பதான் நம்ம மலையகத்தை ஒரு புத்துணர்ச்சி கொண்டு வந்து மலையகத்தை மாற்ற இயலும். பெண்கள் போனா பெண்களுடைய எதிர்காலம், அவங்க பிள்ளைகள் எப்படி வாழணும், அவங்களோட ஹஸ்பண்டை எப்படி வச்சிருக்கணும் பாரம் மூடிட்டு இவங்க நல்ல நிலையை கொண்டு வருவாங்க.